சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாளையோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேட் எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் மார்க்கெட்டு வந்து வால்டைலாக இருந்திருக்காது, கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்திருக்காது, ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும். மந்த்லி எக்ஸ்பிரி ரெண்டு பக்கம் ப்ரீமியம் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஒன் சைடாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்தால் தான் ப்ரீமியம் வந்து அவுட் ஆஃப் மணி இருக்குல்ல, அது நமக்கு வந்து கொஞ்சம் டைம் டிகேயில் இதுவாகிடும். உங்களுக்கு இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல டவுன் பாயிண்ட்ஸு லாங் டைம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட்டபுள் வந்திருக்காது. ரைட்டுங்களா? அது ஏன்னா மந்த்லி எக்ஸ்பிரின்றது கொஞ்சம் நாளைக்கும் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மந்த்லி எக்ஸ்பிரி கொஞ்சம் வால்டைலாகவும் இருக்கலாம், இல்லை மூவ்மெண்ட் இல்லாமையும் இருக்கலாம். சம்திங் உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி கிடச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. நாளைக்கு வந்து நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி திங்கக்கிழமை. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து நம்ம மந்த்லி சார்ட் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 12 மந்த் சார்ட் சூஸ் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டவுனான மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி ஹையரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. லோயர் லோ என்ன நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி 50,100 நமக்கு லோ. ஓகேங்களா? அங்கே வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் புஷ் பண்ணி 57,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு 7,000 பாயிண்ட் வந்து மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வித்தின் வந்து நமக்கு 3 மந்த் சார்ட் ஆர் 2 மந்த் சார்ட். மந்த்லி சார்ட் பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்த்தோம்ல, மார்க்கெட் வந்து வார் டைமில் சைட்வேஸில் இருக்கும், ஆனால் அப் ட்ரெண்டுன்றப்போ சைட்வேஸில் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 மாதத்தில் 7,000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50,000லேருந்து லாஸ்ட்டு 4 மந்த்ஸில் 7,000 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த லெவலில் வந்து நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம், அடுத்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்றதை எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, இந்த ஹை மார்க்கெட் வந்து நமக்கு கொஞ்சம் சைட்வேஸில் இருக்க மாதிரி இதுதான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நமக்கு இந்த லோ ஆக்சுவலாக. ஓகேங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேட்டர்ன் வாய்ஸ் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வாய்ஸ் தான் மார்க்கெட் என்ன ஆகும், ரன் ஆகும். உங்களுக்கு இந்த லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது இந்த லெவல்ஸில் லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் கொடுத்துங்க. இந்த பேட்டர்னில் இருக்கா? ஸோ எப்போல்லாம் லோ வருதோ அப்போல்லாம் பை பண்ணிட்டு, எப்போல்லாம் ஹை வருதோ அப்போல்லாம் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு கிளியராக வந்து பை ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு அப்கமிங் டேஸ் வந்து ப்ரெஷர் சூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹை இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹை இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை இந்த லோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும், இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்திருக்கும், சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட்டு, மறுபடியும் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே சப்போர்ட்டில் நீங்கள் கரெக்டாக வந்து 56,000 56,053 நியர் பை எடுத்துருந்தீங்கன்னா 57,000 உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கேருந்து நாளையோட மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ அனாலிசிஸ் பண்ணுங்கள். நாளையோட மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து லோ வந்து 56,000 உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணாது. உங்களுக்கு மேக்ஸிமம் டார்கெட் வந்து மேக்ஸிமம் அவ்வளோ போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஆனால் டார்கெட் வந்து உங்களுக்கு 59,400 60,000. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஓவரால் இது நம்ம வந்து வீக்லிக்கு இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாமே என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டு அப்கமிங் டேஸ் நமக்கு ஓவரால் வந்து இந்த லெவல் தான் இருக்கும். ஆக்சுவலாக 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. 3 மந்த்ஸில் பாஸ்ட்டு 3 மந்த்ஸோட லோ அண்ட் ஹை எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3 மந்த்ஸ் கேண்டலோட லோ அண்ட் ஹை.
நமக்கு லெவல் என்ன 56,026. ஓகேங்களா, 56,026 லோ. ஹை என்ன 58,576. 58,576. ஓகேங்களா, இது நமக்கு ஹை. ஸோ நமக்கு அப்கமிங் டேஸில் மார்க்கெட் என்ன இருக்கலாம், வரப்போகிற வீக்காக இருந்தாலும் சரி, அப்கமிங் வீக்ஸ், ஓகேங்களா, மந்த்தெல்லாம் இல்லை, வீக்ஸ், ஓகேங்களா, வரப்போகிற வீக்ஸில் இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நாளைக்கும் சரி, அப்கமிங் டேஸும் சரி, ஓகேங்களா, இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா தான் நமக்கு நியூ ஹை நியூ லோ போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, 56,000 இங்கேருந்து வந்து 400 ட்ரேடிங் செஷன் எடுத்தாலும் 1000 பாயிண்ட் பிலோ இருக்குது, 1500 அபோவ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்னொன்றுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், சைட்வேஸ் மார்க்கெட் கூட ட்ரா பண்ணிக்கலாம், ஹை அண்ட் லோவை என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹையெல்லாம் இருக்கும், இந்த லோவெல்லாம் இருக்கும். இது உள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எப்போல்லாம் இந்த ஹை அண்ட் லோவை டச் பண்ணுதோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ 56,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் மறுபடியும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் நமக்கு லோ அண்ட் ஹையில் மார்க்கெட் என்ன ஆகும், இது லோ இது ஹை. ஓகேங்களா, இந்த லோ டு இந்த ஹை போயிட்டு மறுபடியும் இந்த லோ கன்சிடரேட் ஆகிருக்கும். இல்லைன்னா 0.5 0.6 வர வரைக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு ஃபிப்பை சூஸ் பண்ணுங்கள், லோ அண்ட் ஹை ட்ரா பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம், ஃபுல்லாகவே கிளியராகவே அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது லோ. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு 0.5 ரீடெஸ்ட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 55,874. இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க நாளைக்கு 55,874. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது அபோவ் வந்து 56,539 இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லை 56,539 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 0.382 0.5 0.69 இந்த 3 லெவலையும் நோட் பண்ணி வச்சுங்க. எந்தெந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்குதோ அந்தந்த லெவலில் வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நியரஸ்ட் 0.5 வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன ஆகலாம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் ஹை டு ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா, ஸோ நாளையோட மார்க்கெட் இந்த லோ இருக்குல்ல, இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு நாளோட மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ஹை, ஓகேங்களா, இதோட ஹை, இதோட லோ. ஸோ 56,028 58,693 இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், போய்ட்டு டே சார்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு கிளியராக வந்து பேட்டர்ன்ஸ் தெரியும், மூமெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து நாளையோட மார்க்கெட் மறுபடியும் நமக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கூட செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி இன்றைக்கே ரீடெஸ்ட்டில் தான் இருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, 0.5 57,391 நாளையோட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணலை, 57,391 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 57,700 0.67 57,129 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இனிமேல் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அனாலிசிஸ் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.
சேனல் கன்டினியூஸாக பார்க்குறீங்க, சேனல் பிடிச்சிருக்கு வீடியோனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஓகேங்களா? ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் ஓரியன்டான இருக்குன்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கும், அதுக்கான டீட்டெயில் இருக்கும். ஏதாவதுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.